தினமொரு வசனம். யோபு 19வது அதிகாரம் 4வது வசனம். நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது. விளக்கம். தங்கம் விலையேற பெற்றது. ஆனால் அந்த தங்கம் ஆகாத உலோகங்களோடும் அழுக்கான மண்ணோடும் சேர்ந்தே இருக்கும். இந்த தங்கம் தனிமைப்படுத்தப்படாவிட்டால் அதற்கு எந்த மதிப்பும் கிடைக்காது. அதனை இயற்கையாக இருக்கின்ற நிலைக்கே விட்டுவிட்டால் அது யாருக்கும் விரும்பத்தக்க விலையேற பெற்ற பொருளாக மாற முடியாது. எனவே பல்வேறு விதங்களில் மண், கல், ஆகாத உலோகங்கள் ஆகியவை களைவிட்டு தங்கம் தனியே பிரித்தெடுக்கப்படுகிறது. அதாவது தங்கம் தனிமைப்படுத்தப்படுகின்றது. நீண்ட காலமாக அதனுடன் ஐக்கியமாயிருந்த பிறகு பொருட்களை விட்டு அது தனிமைப்படுத்தப்பட்டால்தான் அதற்குரிய தரமும் மதிப்பும் உயர்ந்து விலையேற பெற்ற நிலைக்கு வந்து சேருகின்றது. அவ்விதமாக நாமும் கூட தேவனுடைய பார்வையில் நல்லதொரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையையும் உயர்வையும் உடையவர்களாக மாற வேண்டுமானால் தனிமைப்படுத்தப்படுதல் என்ற கர்ப்ப வேதனையை அனுபவிப்பது அவசியமாகிறது. எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, யாருக்கும் நான் தேவையில்லாமல் போய்விட்டேனே, ஏன் தான் கடவுள் என்னை விட்டு எல்லோரையும் பிரித்து தனிமைப்படுத்தினாரோ என்று புலம்புகின்ற வேளைகள் வருவது உண்டு. ஆயினும் இது போன்ற சூழ்நிலைகள் தேவனுடைய நோக்கம் சார்ந்த ஆசீர்வாத உயர்நிலைகளுக்கு நம்மை கொண்டு சேர்க்க முடியும். நம்மில் அநேகர் மனிதர்களின் மாயையான அன்பையும் போலியான மரியாதைகளையும் பொய்யான உறவுகளையுமே நம்பி மோசம் போய் கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்வதில்லை. சிலர் நம்மிடம் காண்பிக்கின்ற அன்பும் நமக்கு தருகின்ற முக்கியத்துவமும் நம்முடைய உறவை விரும்புகின்ற விருப்பமும் உண்மையில் நமக்காக அல்ல. வசதியும் அந்தஸ்தும் நமக்கிருக்கும் நல்ல சூழ்நிலைகளும் நம்மை விரும்புகிறவர்களாக அவர்களை மாற்றி இருக்கிறது. யோபு மிகுந்த கனத்தையும் மரியாதையையும் புகழ்ச்சியையும் அன்பையும் பிறரிடமிருந்து அனுபவித்துக் கொண்டிருந்தவனே. ஆனால் அவை உண்மையானவைகள் அல்ல. ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் அவன் இழக்க நேரிட்ட போது மனிதர்களின் அன்பையும் உறவையும் மரியாதையையும் கூட அவன் இழந்து போவான். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் என்று யோபு புலம்பினான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் பிறரிடம் அன்பும் அக்கறையும் காட்டி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.